அவருடைய மனசில் என்ன போகுது அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் அவரே சொல்லியிருக்கார், வேறு எந்த அதிபரும் செய்ய துணியாததை நான் செய்ய துணிந்திருக்கிறேன் அப்படின்றார். இந்த இந்த ஆபத்தை ஈரான் ஒரு பெரிய ஆபத்தான ஒரு உலகத்தில் மிகப்பெரிய பயங்கரவாதத்திற்கு துணை போகிற, அரசு சார்ந்த பயங்கரவாதத்திற்கு துணை போகிற நாடுகளில் தலையாய நாடு அப்படின்ற மாதிரி அவர் அதை காட்டுறார் நமக்கு. அதுக்கப்புறம் உலக வரலாற்றிலேயே மிக தீய மனிதர்களில் ஒருவர் இறந்து விட்டார் அப்படின்னு பதிகிறார். அதனால் அவர் ஈரானுடைய தலைமையை பற்றி, ஈரானுடைய அரசை பற்றி ஒரு நல்ல எண்ணம் இருக்கிறதா அவருக்கு தெரியல. ஆனால் அவருக்கு நெருக்கடி, அவருக்கு நிறைய உயிரிழப்புகள் இருக்கும், பல பேர் அமெரிக்க வீரர்கள் உயிரிழக்க வேண்டி இருக்கும்லாம் அவர் பேசிட்டார் முதல்லையே. இதெல்லாம் எதிர்பார்த்து தான் அவர் இறங்கியிருக்கார். ஆனால் இந்த த்ரெஷ்ஹோல்டுன்னு சொல்லுவோம் இல்லை, எல்லை, எந்த அளவுக்கு இந்த சேதங்களை, இந்த உயிரிழப்புகளை அவரால் தாங்க முடியும், எந்த அளவுக்கு மேலே அவர் போக துணிவார். ஈரானியர்கள் எவ்வளவு வேணாலும் தாங்குவாங்க. 8 ஆண்டுகள் அவங்க ஈராக்கோட போர் பண்ணாங்க. அந்த போரில் பல லட்சக்கணக்கான வீரர்கள், இளைஞர்கள் இறந்து போனார்கள் 2 பக்கமும். அதை 2 பக்கமும் தாங்கினாங்க. அது தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சு 8 ஆண்டுகள், 80லிருந்து 88 வரைக்கும். அதனால் இந்த ஈரானுக்கு இருக்கக்கூடிய இந்த தாக்கு பிடிக்கும் திறன் அமெரிக்காவுக்கு இருக்கா என்பதை காலம்தான் நமக்கு சொல்லும்.